ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு என்டிட்டி மேலேயே ஒரு என்டிட்டி இருக்கும். என்டிட்டி அப்படின்றது ஒரு லைன் ஆர்க், அதுதான் வந்து நம்ம மாஸ்டர்கேம்ல என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த லைன் மேலேயே ஒரு என்டிட்டி வரைஞ்சிருக்கேன். நம்ம வந்து நார்மலா ஒரு மிஷின்ல வந்து செலக்ட் பண்ணிட்டு, இப்போ ரைட் கிளிக் மில் டூல் பாத் கான்டூர் அப்படின்னு போறோம். செலக்ட் பண்றோம். இந்த மாதிரி செலக்ட் ஆகாது நமக்கு ப்ராப்பரா. ஏன்னா ஒரு லைனுக்கு மேலேயே ஒரு லைன் டூப்ளிகேட் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பொதுவா வந்து ஹோம்ல வந்து டெலீட் டூப்ளிகேட்ஸ். இந்த டெலீட்ல டூப்ளிகேட்ஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். இத குடுத்தீங்கன்னா, ஒரு லைனுக்கு மேலேயே ஒரு லைன் இருக்கு அப்படின்றது டெலீட் ஆயிரும். இது வந்து நம்ம யூசுவலா சில பேத்துக்கு தெரியும், பல பேத்துக்கு தெரியாது. ஸோ இத பயன்படுத்திக்கோங்க. இதே மாரி இன்னொரு ரொம்ப சூப்பரான டிப்பு இருக்குது. அத வந்து வினோத் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அத ஷேர் பண்ண சொல்லியிருந்தாரு. அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலீட் டூப்ளிகேட்ஸ் எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னா, இப்ப இது மேலேயே வந்து எக்ஸாக்ட்டா இதோட லென்த்துக்கும், இதோட ப்ராப்பர்ட்டீஸ்க்கும் மீட் அவுட் ஆகுற மாரி இருந்தால் மட்டுமே, டெலீட் டூப்ளிகேட்ஸ்ல காட்டும். ஓகே குடுத்தா டெலீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுலேருந்து ஒரு லைன் எடுப்போம். இந்த லைன் வந்து இதுல இவ்வளோ தான் இருக்குது. அதே மாரி இந்த லைன் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இந்த மாரி இருந்தா உங்களுக்கு டெலீட் டூப்ளிகேட்ஸ் காட்டாது. அப்ப நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் எதுவும் இல்லன்னு வொர்க் பண்ணும். அது நீங்க இப்போ 2 மெத்தட்ல ஒண்ணு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கும்போது டபுள் லைன் வந்து தெரியும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? கொஞ்சம் மூவ் பண்ணும்போது டபுள் லைன் தெரியும். ஸோ இத வச்சு நீங்க பார்க்கலாம். இல்ல சில பேத்துக்கு அதுவும் தெரியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க க்ளோஸ் ஆகல. இங்க வரைக்கும் தான் இங்க இருந்து இங்க க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, இங்க ஜூம் பண்ணி பார்ப்போம். நம்ம ஜூம் பண்ணி பார்த்துட்டு, ஓகே இந்த இடத்துல பிரேக் இருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு அப்படின்ற மாரி நம்ம சென்ஸ் பண்ணுவோம். இத டெலிட் பண்ணி விடுவோம். மறுபடியும் வரைவோம். அது மாரி பண்ணாம, ரன் ஆட் இன் அப்படின்னு இருக்கும். இது குடுத்துட்டீங்கன்னா, நெறைய உங்களுக்கு அப்ளிகேஷன் டிஎல்எல் ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து எஃப்ல போயிட்டீங்கன்னா, ஃபைண்ட் ஓவர்லேப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த ஃபைண்ட் ஓவர்லேப் குடுத்துட்டு, ஓப்பன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, செலக்ட் என்டிட்டீஸ் அப்படின்னு வரும். இந்த செலக்ட் என்டிட்டீஸ்ல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்தீங்கன்னா, இது இந்த மாரி வரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரின்னு வரும். கிளீன் அப் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, அதுவே சொல்லிரும் 2 ஓவர்லேப்பிங் என்டிட்டீஸ் டெலீட்டட். ரீபெயிண்ட் கிராபிக்ஸ் ஓகேன்னு குடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செயின் அதே ஆப்பரேஷன்ல நம்ம திருப்பி செயின் பிடிப்போம். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா பிடிக்கும். ஸோ, ஒரு லைன் கம்ப்ளீட் ஆகலைனாலும், அந்த இடத்திலேயே வந்து அந்த ப்ராப்பர்ட்டீஸ் இருந்தா, இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, ஹேப்பி ஷேரிங். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டிப்ஸ் ஷேர் பண்ணணும் இருந்தா எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ சில பேத்துக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ கைஸ்.